சந்தைக்கு போயிருந்தப்போ, இந்த குட்டி, குட்டி காடை முட்டை என் கண்ல வந்து ரொம்ப நாளா பட்டுட்டு இருந்தது. செஞ்சு பார்க்கணும்னு அப்படின்னு ஒரு ஆசை. பட் இருந்தாலும் ரொம்ப குட்டி, குட்டியா இருந்தது. கொஞ்சம் பயமும் இருந்தது. சரி ஓகேடா, இன்னைக்கு நம்ம செஞ்சு பார்த்துடலாம்ல. என்னதான் டேஸ்ட் இருக்கு அப்படின்ட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். அதுதான் நான் செஞ்சிருக்கேன். இந்த வீடியோல பார்க்க போறீங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட்டு நான் முட்டைய 12 முட்டை இருக்கும். அத வந்து ஒரு 15 நிமிஷம் நல்லா பாயில் பண்ணி, ஆற வச்சு தனித்தனியா ஊற வச்சு ஒரு பவுல்ல வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பேன்ல கொஞ்சமா எண்ணெய் ஊத்தி, கடுகு போட்டு தாளிச்சுட்டோம். அதுக்கப்புறம் கொஞ்சமா கருவேப்பிலை போட்டு, ஒரு கைக்கு பிடி அளவு சின்ன வெங்காயத்த நல்லா குட்டி குட்டியா கட் பண்ணி, அதையும் நல்லா உப்பு போட்டு வதக்கிட்டேன். அதுக்கப்புறம் இதுக்கு ஒரு தக்காளி தான் எடுத்திருந்தேன். அந்த ஒரு தக்காளி நல்லா பழுத்த தக்காளியா இருக்கணும். அதையும் நல்லா குட்டி குட்டியா கட் பண்ணி நல்லா வதக்கிட்டு, அது மேலயே கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வதக்கிட்டேன். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் போதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. அது நல்லா பச்சை வாடை போக வதந்து, மஞ்சத்தூள், கரம் மசாலா, மல்லிப்பொடி, அதுக்கப்புறம் வெறும் மிளகாத்தூள் போட்டு நல்லா வதக்கிட்டேன் தண்ணி ஊத்தாம. அதுக்கப்புறம் அது கூட எடுத்து வச்சிருக்க அந்த அழகான குட்டி, குட்டி பால் மாரி இருக்கக்கூடிய அந்த காடை முட்டைய போட்டு, நல்லா லோ ஃப்ளேம்ல வதக்கி, அப்படியே பெரட்டி, அப்படியே குலுக்கி, அப்படியே என்னென்ன பண்ணணுமோ பண்ணிட்டேன். பண்ணி லைட்டா மேல பெப்பர தூவி, அப்படியே பிளேட்ல மாத்துனேன். சீரியஸா பார்க்கவும் அழகா இருந்துச்சு. சாப்பிடவும் டேஸ்ட்டா இருந்துச்சு. ஸோ இதுல வந்து நெறைய பணியாரம் செய்றாங்க சில பேர் ஆம்லேட் போடுறாங்க. அந்த மாரி நெறைய டிஷ் செய்றாங்க. ஸோ நான் இன்னைக்கு இந்த மாரி தான் பெரட்டல் பண்ணேன். நீங்களும் மறக்காம ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு வேற ஏதாவது டிஷ் வேணும் அப்படின்னாலும், அத பின் பண்ணுங்க. அடுத்த வீடியோல கண்டிப்பா உங்களுக்காக உங்க நேம் மென்ஷன் பண்ணி போஸ்ட் பண்றேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பை.